வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் இராணுவமும் போலீசாரும் இணைந்து அதிரடியாக கைது செய்த 102 நபர்கள். நாட்டின் 9 மாகாணங்களில் வைத்தியர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அனுர அரசாங்கம் உறுதி கொண்டுள்ளதாக கூறியுள்ள சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் சாட்சிகள் மூலம் சிக்கிக்கொள்ள போகும் நாமல் ராஜபக்ஷ. இனி விரிவான செய்திகள். இலங்கை மக்களுக்கு தைத்திருநாளை முன்னிட்டு தனது வாழ்த்து செய்தியை ஜனாதிபதி அனுரகுமார கூறியுள்ளார். அவர் கூறியுள்ள விடயமானது, கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சமயத்தில் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நாட்டு மக்களின் நட்பண்புகள், நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வு என்பவற்றை மேம்படுத்தி சமூக மாற்றத்திற்கான ஆரம்ப முயற்சியாகும். அதேபோல் தைப்பொங்கல் கொண்டாட்டம் மக்களின் கலாச்சார வாழ்வில் புதிய நம்பிக்கைகளை கட்டியெழுப்புகிறது. நாட்டில் உருவாகியுள்ள புதிய உத்வேகத்துடன் இலங்கையர்களாகிய தாம் அனைவருக்கும் அழகான வாழ்க்கை என்ற நம்பிக்கையை தம் இதயங்களில் சுமந்து புத்தாண்டில் புதிய உற்சாகத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. நாட்டிற்கும் மக்களுக்கும் பல நல்ல விடயங்களை நிறைவேற்ற உறுதி பூண்டு நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாங்கள் அந்த வாக்குறுதிகள் தடைகளுக்கு மத்தியிலும் பின்வாங்காத அசைக்க முடியாத உறுதியுடன் நிறைவேற்ற உறுதி பூண்டுள்ளோம். இந்த நாட்டு மக்களின் முகங்களில் நீடித்த புன்னகையும் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட இந்த செயற்பாட்டில் புதிய அணுகுமுறைகளுடனும் ஒற்றுமையுடனும் பங்கேற்புடனும் ஒன்றிணைய உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன். சுபமான ஆரம்பத்திற்கு இந்த பொங்கல் கொண்டாட்டம் பாரிய ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். இலங்கை மற்றும் உலகளாவிய இந்து பக்தர்கள் அனைவருக்கும் நல்லிணக்கம் மற்றும் நன்றியுணர்வு நிறைந்த வளமான மற்றும் மகிழ்ச்சியான தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 சொகுசு ஜீப் வண்டிகள் மற்றும் வேகன் ஆர் கார் ஒன்றை அம்பாறை பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து உரிமையை உறுதிப்படுத்தாத வகையில் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். மீட்கப்பட்ட வாகனங்களின் பெறுமதி 1,20 மில்லியன் ரூபாவுக்கு அதிகம் என போலீசார் தெரிவித்தனர். அந்த பகுதியில் உள்ள போலீஸ் வீதி தடையில் பென்ஸ் கார் ஒன்றை போலீஸ் சோதனையிட முயன்ற போது போலீஸ் அதிகாரிகளை மோசமான வார்த்தைகளால் திட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். தப்பி செல்லும் போது வாகனத்தை செலுத்திய நபர் குடிபோதையில் இருந்ததாகவும் பகுதியில் பென்ஸ் கார் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வீட்டை சோதனை செய்ததில் உரிமையை உறுதிப்படுத்த முடியாத வாகனங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டன. வீடு சோதனையின் போது அத்துமீறி நடந்து கொண்ட வீட்டு உரிமையாளர்கள், அவரது மனைவி மற்றும் வாகன சாரதி ஆகியோர் கைது செய்யப்பட்டு வத்தளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து ஜனவரி 17 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். அந்த வாகனத்தின் பின்புலத்தில் அரசியல்வாதிகளின் தலையீடுகள் இருக்குமோ எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். அமைச்சர் கேடி லால்கந்த ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதால் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்விரு கட்சிகளும் இணைவதால் அந்த கட்சிகளில் அல்லது நாட்டில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. காரணம், ரணிலின் கட்சியும் சஜித்தின் கட்சியும் தேர்தல்களில் படுதோல்வி அடைந்த கட்சிகள். அந்த கட்சிகளின் இணைவு தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஒருபோதும் சவாலாக அமையாது. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தனி சிறப்பு இருந்தது. அதை இறுதியில் ரணில் இல்லாமல் செய்துவிட்டார். ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஆரம்பத்தில் மக்கள் அலை மெல்ல வீசியது. எனினும் சஜித்தின் இயலாமையை அறிந்த மக்கள் அந்த கட்சியை நிராகரித்து விட்டார்கள். ரணிலினதும் சஜித்தினதும் தலைவர் பதவி ஆசையே இந்த 2 கட்சிகளினதும் வீழ்ச்சிக்கு பிரதான காரணமாகும் என்றார். வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கை மற்றும் இந்திய மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்று உறுதியளித்தார். இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைகளை வைத்து கடந்த அரசாங்கம் போல் அரசியல் ஆதாயம் தேட எமது அரசு முயலாது. இரு நாட்டு மீனவர்களின் பிரச்சினைகளுக்கும் விரைவில் தீர்வு காண்போம். மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் இந்திய மத்திய அரசுடனும் ஏற்கனவே பேசிவிட்டோம். இனியும் தொடர்ந்து பேசுவோம். இரு நாட்டு மீனவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் தீர்வு காண்போம் என கூறியுள்ளார். அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச அரசியல் தீர்வு விடயம் தொடர்பில் பொதுவான நிலைப்பாட்டை எடுக்க தமிழ் தலைவர்கள் சகலரும் ஓரணியில் சங்கமிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.
தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு விடயம் தொடர்பில் தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு நிலைப்பாடுகளுடன் இருக்கின்றார்கள். தமிழ் மக்களின் பிரதிநிதிகளான அவர்கள் அனைவரும் ஓரணியில் இணைந்து தீர்வு விடயம் தொடர்பில் பொதுவான நிலைப்பாட்டை தெரிவித்தால் அது தொடர்பில் நாம் ஆராய்ந்து தீர்க்கமான முடிவை அறிவிப்போம். அதை விடுத்து ஒவ்வொரு தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் தீர்வு தொடர்பில் தெரிவிக்கும் வெவ்வேறு விதமான கருத்துக்களுக்கு எம்மால் பதில் கூற முடியாது. அண்மையில் ஸ்ரீதரன் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்தித்து தீர்வு விடயம் தொடர்பில் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்தார்கள். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் சில தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் ஜனாதிபதியை சந்திக்காமல் தீர்வு விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் என கூறியுள்ளார். முதலில் தமிழ் கட்சிகளிடையில் ஒற்றுமை வேண்டும். தீர்வு விடயம் தொடர்பில் அவர்கள் பொதுவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். வெளியிலிருந்து கொண்டு அரசை விமர்சிப்பதால் எந்த பயனும் இல்லை. புதிய அரசியல் அமைப்பில் அரசியல் தீர்வு உறுதி. இது எமது தேர்தல் கால வாக்குறுதி. இதை நிறைவேற்றிய தீர்வோம் என்று கூறியுள்ளார். பல்வேறு குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்த 102 நபர்களை இராணுவமும் ஹட்டன் போலீசாரும் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் போது பிடித்துள்ளனர். பிடிக்கப்பட்ட அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஹட்டன் பிரதேச போலீஸ் அத்தியட்சகர் பிரணதீப் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஹட்டன் போலீஸ் பிரிவின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஹட்டன், வட்டவல, கினிகத்தேன, பொல்பெட்டிய, நோர்வுட் பிரிட்ஜ், நல்லதண்ணி, மஸ்கெலிய, நோர்வுட் மற்றும் பொகவந்தலாவை போலீஸ் நிலையங்களை சேர்ந்த அதிகாரிகள் இராணுவத்தினருடனும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது போக்குவரத்து வீதிகளை மீறிய 67 பேர், குடிபோதையில் வாகனம் ஓட்டிய 2 பேர், சட்டவிரோத போதைப் பொருள் மற்றும் மதுபானம் பயன்படுத்திய 13 பேர் மற்றும் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளாத 20 பேர் மீது ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீஸ் அத்தீட்சகர் குறிப்பிட்டுள்ளார். இராணுவம் மற்றும் போலீஸ் சிறப்பு நடவடிக்கை படையினரை உள்ளடக்கிய இத்தகைய நடவடிக்கைகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்படும் என்று போலீஸ் அத்தீட்சகர் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச போலி வைத்தியர்களை அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். தொடர்ந்தும் கூறுகையில், வடக்கு உட்பட நாட்டின் 9 மாகாணங்களிலும் போலி வைத்தியர்கள் சிலர் கடமையாற்றுகின்றார்கள். அவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவத்துறை மகத்தானது. போலி வேடம் தயாரித்து வரும் எவரும் மருத்துவத்துறைக்குள் உள்நுழைய முடியாது. மக்களின் உயிருடன் விளையாட எவருக்கும் இடமளிக்க முடியாது என்று எச்சரிக்கும் முகமாக கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவருக்கு நெருக்கமானவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொழிலதிபர் ஒருவர் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அடுத்த வாரம் குறித்த நபர் வாக்குமூலம் அளித்தவுடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கனியாலின் சம்பந்தப்பட்ட ஒரு பரிவர்த்தனை தொடர்பாக ஆதாரங்கள் வழங்க குறித்த நபர் வாக்குமூலம் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான யோசித ராஜபக்ஷ கடந்த 3ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள அரசு காணி ஒன்றின் உரிமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த காணி தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியான நெவில் வன்னியாராட்சி கடந்த மாதம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான குற்றங்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்குமூலம் அளித்து நிரூபிக்கப்பட்டால் நாமல் ராஜபக்ஷ சிக்கிக் கொள்வார் என்பதில் சந்தேகமில்லை என தகவல் வெளியாகியுள்ளன.